வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பனானா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி 4 பனானா எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை தோலை உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு காற்று கொஞ்சம் கூட பூதாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரீசரில் 4 ஹவர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். மிக்சியில் பவுடராக அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கிட்டேன். அதில் ஃப்ரீஸ் பண்ண பனானாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா அது இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெறுமனே தான் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி லெவலாக தட்டி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் செட் பண்ணிடலாம். 8 மணி நேரம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபுல் நைட் இருந்தால் சரியாக இருக்கும். நான் ஃபுல் நைட் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சூடான தண்ணியில் இந்த மாதிரி கரண்டியை டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இது ஈஸி மெத்தட். பாருங்கள், நல்லா கிடச்சிருக்கு ஸ்மூத்தாக. மேலே கொஞ்சமாக ஹனி டெக்கரேட் பண்ணிவிட்டு பரிமாறிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.